நாய் முதல்ல வீட்டுக்குள்ள எப்படி வருது அப்படின்னா, அந்த நாய் வந்து இப்பதான் உங்க கண்ணுக்கு நாயா தெரியுதே தவிர, ஆனா உண்மையிலேயே அது முன் ஜென்மத்துல நம்ம குடும்ப உறுப்பினரா தான் இருந்திருப்பாங்க. அத நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து எப்படின்னா, ஒரு ஃபேமிலில ஒரு தாத்தா, ஒரு கொள்ளு தாத்தா இருக்காரு. ரொம்ப வயசாகி இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆன்மா வந்து மேல்லோகத்துக்கு போகும். ஸோ மேல்லோகத்துக்கு போனதுக்கு அப்புறமேட்டு அவங்களுடைய பாவ புண்ணியத்த தெளிவா ஒரு ஸ்க்ரீன்ல படம் போட்டு காட்டுற மாரி காட்டுவாங்க. நீ இந்த பிறவியில இவ்ளோ நல்லது பண்ணியிருக்க. இவ்ளோ கெடுதல் பண்ணியிருக்க. ஸோ இதற்குண்டான பிறப்பு வந்து அடுத்த தடவ நீ எடுத்து நீ கொஞ்சம் அந்த மாரி கர்மாவ அனுபவிக்கணும். அதுதான் உன்னுடைய விதி. அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க மேல்லோகத்துல. ஸோ அப்ப ரைட்டு. ஸோ அப்ப வந்து நீ இந்த பிறவியில வந்து நீ ஒரு நாயா பொறக்கணும். அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இவரால மறுக்க முடியாது. சரிங்க, நான் செஞ்ச விஷயங்களுக்கு உண்டான பலன அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் நாயா பொறக்கிறத அவரால மாத்த முடியாது. அவரு பொறந்து தான் ஆகணும். ஆனா, அவரால என்ன மாத்த முடியும் அப்படின்னா, எங்க பொறக்கிறேன் அப்படின்றத மட்டும் ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அப்ப வந்து அவரு சொல்லுவார், நான் என்னுடைய குடும்பத்திலே பொறக்கணும். என்னோட பேரப்பையன் அங்க இருக்கான். ஸோ பேரப்பையனோட நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். என் ஃபேமிலியிலேயே நான் இருக்கணும். அப்படின்னு சொல்லி அந்த வரத்தோட அந்த தாத்தா வந்து பொறப்பார். எப்படி? நாயா பொறப்பார்.